பிரித்தானியாவின் பெக்ஸ்ஹில் பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு அவர்கள் வசிக்கின்ற வீடுகளின் நில உரிமை தொடர்பாக விடுக்கப்பட்டுள்ள பாரிய கட்டண கோரிக்கைகள் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. பெக்ஸ்ஹில் பகுதியில் உள்ள பெர்சி பில்டன் குடியிருப்பு திட்டத்தின் கீழ் உள்ள வீதிகளுக்கு சொந்தமான நில உரிமைகளை அசெட் இன்வெஸ்ட் லிமிடெட் எனும் நிறுவனம் வெறும் 1 பவுண்டு விலைக்கு வாங்கியுள்ளது. இவ்வாறு நில உரிமையை பெற்றுக்கொண்ட குறித்த நிறுவனம் 1960 மற்றும் 70களில் ஏற்படுத்தப்பட்ட பழைய ஒப்பந்த விதிகளை சுட்டிக்காட்டி இப்போது அந்த வீட்டு உரிமையாளர்களிடம் ஆயிரக்கணக்கான பவுண்டுகளை கோரி வருகின்றது. தமது வீடுகளில் மேற்கொள்ளப்பட்ட சிறிய திருத்தங்கள், வேலிகள் அமைத்தல் அல்லது மேலதிகமாக அறைகளை நிர்ணயித்தல் போன்றவற்றுக்கு அனுமதி பெறவில்லை என கூறி குறித்த நிறுவனம் பலருக்கு கடிதங்களை அனுப்பியுள்ளது. 17 வருடங்களாக அங்கு வசிக்கும் ஸ்டுவர்ட் கவுலி என்பவர் தனது வீட்டின் வேலி மற்றும் ஏனைய திருத்தங்களுக்காக சுமார் 7,750 பவுண்டுகளை செலுத்துமாறு கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார். ஏற்கனவே உள்ளூர் சபையிடம் அனுமதி பெற்றிருந்த போதிலும் நில உரிமையாளரின் இந்த திடீர் கோரிக்கையினால் தாம் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு குடியிருப்பாளரான கேத்தி பெர்னாட் தனது வீட்டின் விஸ்தரிப்புக்காக சுமார் 11,500 பவுண்டுகள் வரை கோரப்பட்டுள்ளதாகவும் இதனால் தாம் மிகுந்த அச்சமடைந்துள்ளதாகவும் கவலை வெளியிட்டுள்ளார். எவ்வாறாயினும் சொத்து விற்பனை அல்லது கொள்வனவு நடவடிக்கைகளின் போது மாத்திரமே தாம் இவ்வாறான கோரிக்கைகளை விடுப்பதாக குறித்த நிறுவனத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஆனால் தமது சொத்துக்களை விற்க முயற்சிக்காத குடியிருப்பாளர்களுக்கும் இவ்வாறான கட்டண கோரிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளமை தற்போது சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து அப்பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கீரன் புல்லன் கவனம் செலுத்தியுள்ளார். இதுபோன்ற சட்ட ரீதியான ஒப்பந்தங்களை சாதகமாக பயன்படுத்தி மக்களை சுரண்டும் செயற்பாடுகள் குறித்து அவர் கவலை வெளியிட்டுள்ளதோடு இது தொடர்பாக இந்த மாத இறுதியில் பிரித்தானிய வீடமைப்பு அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் அறிவித்துள்ளார். தற்போது பாதிக்கப்பட்டுள்ள குடியிருப்பாளர்கள் இது குறித்து மேலதிக சட்ட ஆலோசனைகளை திரட்டி வருகின்றனர். நில உரிமை சட்டங்களில் உள்ள இவ்வாறான ஓட்டைகள் சாதாரண பொதுமக்களை பாதிப்பது குறித்து லண்டன் வாழ் தமிழ் மக்கள் மத்தியிலும் பேசப்பட்டு வருகின்றது.